ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜேஆர். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 2024 லோக்சபா தேர்தல் ஃபைனல் மற்றும் 7வது கட்டமான தேர்தலின் வாக்குப்பதிவு நேற்று மாலை 6 மணியோட நிறைவடைந்தது. நேற்று மாலை 6:30 மணி முதல் பல டிவி சேனல்லையும் எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது. நம்ம எதிர்பார்த்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. எக்ஸிட் போல் கருத்து கணிப்புப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மொத்தம் 35 தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றுவாங்கன்னு கணக்கிடப்படுது. இதில் எதனா 1-2 அதிகமாக வரும், இல்லை 1-2 கம்மியாக வரதுக்கு தான் சான்சஸ் அதிகம். இந்த எல்லா சேனல்லையும் வந்த கருத்து கணிப்பை வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் திமுக பற்றி சொல்லிட்டாங்க, அது ஓகே நம்மளுக்கு. அதே கருத்து கணிப்பின் மறுபுறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் 2 முதல் 3 தொகுதி வரைக்கும் கைப்பற்றுவாங்க என்றும், பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 1-3 தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றுவாங்கன்னு சொல்லப்படுது. அது எந்தெந்த தொகுதியாக இருக்கக்கூடும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னா, திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிக்கு தமிழக மக்கள் 35 தொகுதிகள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மற்ற 4-5 தொகுதிகளை திமுக கூட்டணி கொடுக்காம எதிர்கட்சி கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த எதிர்கட்சி வேட்பாளருக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த மக்கள் மனசில் பிடிச்ச வேட்பாளர்கள் யாராக இருக்கலாம், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தம்பியோட தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் பண்ணுவீங்கன்னு அந்த நம்பிக்கையில் வாங்க அந்த தொகுதியில் நேரடியாக உள்ளே பூந்துடலாம். பிஜேபி அலையன்ஸ் போட்டியிட்ட தருமபுரி தொகுதிக்கு வாய்ப்பு இருக்கா? டிஎம்கே சார்பாக ஏ மணி அவர்களும், அதிமுக சார்பாக ஆர் அசோகன் அவர்களும், பாமக சார்பாக சௌமியா அன்புமணி அவர்களும் போட்டிட்டு இருக்காங்க. தருமபுரி தொகுதி பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. திருமதி சௌமியா அன்புமணி போட்டியிட்ட தருமபுரி தொகுதி தான் அந்த 3ல் ஒரு தொகுதியோ. அடுத்தது நம்ம அதிமுக சார்பாக போட்டியிட்ட விருதுநகர் தொகுதி பார்ப்போம். தேமுதிக வேட்பாளரான விஜயகாந்த் ஐயாவோட மூத்த மகன் விஜய பிரபாகரன், டிஎம்கே சார்பாக இந்திய நேஷனல் காங்கிரஸ் வேட்பாளரான மாணிக்க தாக்கூர், பிஜேபி சார்பாக போட்டியிட்ட திருமதி ராதிகா சரத்குமார். அப்போது விருதுநகர் தொகுதி அதிமுக வசம் கைமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அடுத்து தேனி தொகுதி டஃப்பான தொகுதி. டிஎம்கே சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன் களத்தில் இருக்கார். ஏடிஎம்கே சார்பாக நாராயணசாமியை களத்தில் இறக்கியிருக்காங்க. பிஜேபி அலையன்ஸ் சார்பாக அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர் களத்தில் குதிச்சிருக்காரு. அப்போ தேனி தொகுதி பிஜேபி அலையன்ஸ் கை கொடுக்குமா, டிஎம்கேக்கு கை கொடுக்குமா, ஏடிஎம்கே கை கொடுக்குமா? அடுத்த தொகுதி நம்ம கோயம்புத்தூர். இந்த தொகுதியில் டிஎம்கே சார்பாக கணபதி பி ராஜ்குமார் களத்தில் இருக்கார். அதிமுக சார்பாக சைகே ராமச்சந்திரனை களத்தில் இறக்கியிருக்காங்க. பிஜேபி சார்பாக மாநில தலைவர் கே அண்ணாமலை களத்தில் இருக்கார். பிஜேபியோட மாநில தலைவரே கோயம்புத்தூரில் களம் இறங்கியிருக்காரு. பிஜேபி எந்த கணக்கும் போடாமல் மாநில தலைவரை கோயம்புத்தூரில் களம் இறக்கியிருக்க மாட்டாங்க. கோயம்புத்தூர் மக்கள் எந்த கட்சியோட வேட்பாளரை தான் தொகுதி வளர்ச்சிக்கு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நாமளும் தெரிஞ்சுப்போம். அடுத்தது தென்காசி அதிமுக வசம் செல்கிறதா? திமுக சார்பாக போட்டியிட்டவர் ராணி ஸ்ரீகுமார். ஏடிஎம்கே சார்பாக டாக்டர் கே கிருஷ்ணசாமி. பிஜேபி சார்பாக ஜான் பாண்டியன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நல்ல டஃப் ஃபைட் இருக்கிற தொகுதி இது. ஜான் பாண்டியன் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதத்தை பிரிக்கிறாரு. அப்படி பார்த்தா அதிமுக வசம் 2வது எம்பியாக தேர்ந்தெடுக்க போகிறவங்க டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்களா. அடுத்ததாக பார்க்க போகிறது ராமநாதபுரம் தொகுதி. டிஎம்கே அலையன்ஸ் சார்பாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கனி கே நவாஸ் அவர்களை களத்தில் இறங்கியிருக்காரு. அதிமுக சார்பாக ஜெயபெருமாள் களத்தில் இருக்கார். பிஜேபி அலையன்ஸ் சார்பாக சுயேட்சையாக களம் இறங்கியிருக்காரு நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இதுவும் ரொம்ப இழுபறியான தொகுதி இது. அப்படி பார்த்தா ராமநாதபுரம் தொகுதி தான் பிஜேபி அலையன்ஸுக்கு ப்ளஸ்ஸாக வருதுங்களா. அடுத்தது கன்னியாகுமரி தொகுதி. இந்த தொகுதியில் கடுமையான போட்டி நிலவுது. டிஎம்கே அலையன்ஸ் சார்பாக இந்திய நேஷனல் காங்கிரஸ் வேட்பாளரான விஜய் வசந்த் களத்தில் இறங்கியிருக்காரு. பிஜேபி சார்பாக பொன் ராதாகிருஷ்ணனை களத்தில் இறக்கியிருக்காங்க. ஏடிஎம்கே சார்பாக பஸ்லோன் நஸ்ரத் அவர் களத்தில் இருக்கார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் டஃப் ஃபைட்டாக இருக்குது. ஒருத்தர் எக்ஸ் எம்பி, ஒருத்தர் சிட்டிங் எம்பி. இந்த தொகுதியில் வெற்றி யாருக்கு? இந்த தொகுதி பிஜேபிக்கு பலம் தருமா? அடுத்தது நாம் பார்க்க போகிற தொகுதி வேலூர் தொகுதி. இந்த களம் திசை மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. டிஎம்கே சார்பாக கதிர் ஆனந்த் களத்தில் இருக்கார். ஏடிஎம்கே சார்பாக பசுபதி களத்தில் இருக்கார். பிஜேபி சார்பாக ஏசி சண்முகம் அவர்கள் களத்தில் இருக்கார். தொகுதி பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கேண்டிடேட் கதிர் ஆனந்துக்கும் பிஜேபி அலையன்ஸ் சார்பாக போட்டியிட்ட ஏசி சண்முகம் அவர்களுக்கும் டஃப்பான ஃபைட்டு. பிஜேபிக்கு இந்த தொகுதி தான் கை கொடுக்குதா? அதே வேளையில் திமுக சார்பாக போட்டியிட்ட தலைவர்களும் சரி, கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி ஜெயிக்க போகிறாங்கன்னு இந்த கருத்து கணிப்பில் தெரிய வருது. மத்திய சென்னையிலேருந்து தயாநிதி மாறன், தூத்துக்குடியிலேருந்து திருமதி கனிமொழி அவர்களும், நீலகிரியிலேருந்து ஆர் ராஜா அவர்களும்,
திருச்சியில் இருந்த மதிமுக பொதுச் செயலாளரான துரை வைகோ அவர்களும் சிதம்பரத்தில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் ஜெயிப்பாருன்னு கருத்து கணிப்பின் முடிவின்படி தெரிய வருது. இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறாங்க. பாய் ஃப்ரம் JR.